பொதுமக்களின் கவனத்திற்கு நான் சமூக ஆர்வலர் அப்துல் கோயா பதிவு செய்கிறேன். இப்போ நம்ம ஊர் நெல்லை மேலப்பாளையம் மற்றும் தமிழ்நாடு அளவிற்கு ஒரு மோசடி கும்பல்கள் மோசடி செய்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படியாப்பட்ட மோசடி அப்படின்றால், லட்சத்துக்கு 10,000, லட்சத்துக்கு 5,000 நான் லாபம் தருகிறேன் என்று சொல்லி பொதுமக்களிடம் யாரையாவது வைத்து ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க. முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல ஒரு 2 பேர் 3 பேர்கிட்ட வாங்கிட்டு அந்த ஒரு மாதம் 10,000 ரூபா சொன்னாங்கன்னா, அந்த 10,000 ரூபா பணத்தை வந்து இப்போ திங்கக்கிழமை மந்த்லி திங்கக்கிழமை 1ஆம் தேதி உங்களுக்கு பணம் வந்துடும், 2ஆம் தேதி உங்களுக்கு பணம் வந்துடும்னா, அந்த இப்போ நம்ம இந்த பஜாஜில் வந்து லோன் வாங்கிட்டு எப்படி இஎம்ஐ எப்படி கரெக்டாக எடுக்காங்க, அதே போல் என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து செலுத்திடுறாங்க. இது ஒரு 4 மாதம் 5 மாதம் இப்படி நல்லா கடந்து போகுது. இது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுதாங்க, அந்த 4 பேர் ஒரு 40 பேர்கிட்ட சொல்லுதாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, லாபம் கிடைக்கல, 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபா கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, லட்சக்கணக்கில் 10,000 15,000, சிலவங்க வீடை விற்று கொடுத்துருக்காங்க, சிலவங்க நிலத்தை விற்று கொடுத்துருக்காங்க. இவங்க நகையையும் கொண்டு போய் அடமானம் வச்சு இவங்க பக்கத்து வீட்லேயும் வாங்கி நகையை கொண்டு போய் கொடுத்து ரூபாயை அதான் மீட்டு அந்த பேங்க்லேருந்து வாங்கி ரூபாயை வாங்கி அங்கே கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா, நம்மளுக்கு நிறைய பேர் வந்து கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க, சொல்லியிருக்காங்க, ஏதாவது பண்ண முடியுமா, உங்களால் ஏதாவது வாங்கி தர முடியுமா அப்படின்னு. முதல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு நல்லா கவனமாக கேட்டுக்கிடுங்க. ஒரு பணத்தை நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்து அதுக்கு லாபமாக உங்களுக்கு தாரோம் அப்படின்னா அது வட்டி. ஓகே, லாபம் நஷ்டம் வருது பார்த்தீங்களா, அதான் ஹலாலு. ஹலால் எது ஹராம் எது அப்படிங்கிறத நல்லா விளங்கிக்கிடுங்க. நீங்கள் பணமாக கொடுத்து பணமாக நீங்கள் பெற்றுக்கொண்டு இது லாபம் அப்படின்னு நீங்கள் வாங்கினா அது வந்து சரி கிடையாது. ஓகே, அதுவும் வட்டியில் தான் சேரும். கேட்டால் இது கிடையாது ஹலால் அப்படிங்காங்க இஸ்லாமிய மக்கள். தெரியாத மக்களும் என்ன பண்ணுறாங்க, லாபம் கிடைக்குன்னு சொல்லி வாங்குறாங்க. அது வாய்ப்பே கிடையாது நண்பர்களே. நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை தான் நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மாதத்துக்கு அவன் கரெக்டான முறையில் 10,000 உங்களுக்கு அக்கௌண்ட்டில் போட்டுருவான். ஓகேங்களா, அவன் உங்கள் பணத்தை தான் எடுத்து ரொட்டேட் பண்ணுறான் அப்படி தவிர ரிட்டர்ன் பேக் பண்ணுறாங்க. இதே போல் என்ன பண்ணுறாங்க, 50 பேர் 100 பேர் ஆகும்போது என்ன ஆகுது, லட்சமாகி கோடியாக வந்துடுது. அப்போ இது ஒரு அமௌண்ட்டு, குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்க டார்கெட் வச்சுருக்காங்க. இந்த அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஊரை விட்டு காலி பண்ணி ஜாலியாக கிளம்பி போயிடுதாங்க. அதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க, கலெக்டர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. என்ன நடந்துடும் உங்களுக்கு, ஒன்றுமே நடக்காது. சரிங்களா, நீங்கள் இழந்தது தான். மீண்டும் அவங்கள்ட்ட வந்து பணத்தை பெற்று கொடுக்கணுன்னா அது வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இழந்தவங்க நீங்கள் ஒரு வக்கீல் வச்சுருந்தீங்கன்னா ஏமாற்றிட்டு போனோம் 10 வக்கீல் வச்சுருக்கான். சரிங்களா, அவன்கிட்ட பணம் இருக்குது, உங்கள்கிட்ட பணம் கிடையாது. பணம் இருந்தால் தான் அவன்கிட்ட வாங்கி கொடுக்க முடியும், பணமே இல்லைன்றான். அப்போ இப்படி ஒரு கட்டத்துக்கு போயிடுறாங்க. இது வழக்கு நடக்கிறதுக்கு 10 வருஷம் ஆயிரும். அவனை எங்கேருந்து போய் பிடிப்பாங்க, அவனை நெருங்கவே முடியாது. அவன் வேறு லெவலுக்கு போயிடுதான். கையேந்தி பவனில் தின்னுட்டு தான் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் இருக்கான். என்ன அடிப்படையில் அவனை போய் போலீஸ் போய் என்ன அளவில் போய் ரேஸ் பண்ணுவாங்க, எப்படி போய் பிடிப்பாங்க. கொண்டு வந்தே அடைச்சாலும் 3 மாதத்தில் வெளியே வந்துடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அவனை நேரில் போய் நெருங்க முடியாது. கோர்ட்டில் தான் தீர்ப்பு கிடைக்கும். தீர்ப்பு எப்படி கிடைச்சாலும் அவன்கிட்ட பணம் இருந்தால் தானே வாங்கி கொடுக்க முடியும், இல்லைன்னா அவன் தண்டனை தானே அனுபவிப்பான். அப்படி தண்டனை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்காங்கன்னு தெரியல. இப்போ இதே போல் பொதுமக்கள் தயவு செய்து பேராசைப்பட்டு பெருநஷ்டமாகி குடும்பங்கள் சீரழிஞ்சு குழந்தைகள் பாவம் ஒன்றுமே தெரியாத அப்பாவி பிள்ளைங்க, உங்களுக்கு 2-3 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளோட லைஃப்லேயே மண்ணள்ளி போட்டு இப்படியாப்பட்ட தவறுகளை தயவு செய்து சகோதர சகோதரிகளை செய்ய வேண்டாம். பெண்கள் தான் இப்படி ஒரு சில பேர் ஏமாறுறாங்கன்னு பார்த்தா ஆண்களும் இப்படி தான் இருக்காங்க. எப்படியாவது பணக்காரன் ஆகிடலாம், எப்படியாவது நம்ம அதை பண்ணிடலாம், நடக்கவே நடக்காதுங்க. உழைச்சாதான் அதுக்குள்ள ஊதியங்கள் கிடைக்கும். உழைக்காமல் எந்த ஊதியமும் கிடைக்காது. பிச்சை எடுக்கவனாலும் அவன் பிச்சை எடுத்தால் தான் அவனுக்கு பணம் கிடைக்கும். அவன் பிச்சை எடுக்காமல் பணம் கிடைக்காது.
இதுதான் உண்மை. சரிங்களா? அதை விட்டு போட்டு நீங்கள் கொடுத்துக்கிட்டு லாபம் கிடைக்கல, அவன் இப்படி ஏமாற்றிட்டான் அப்படி ஏமாற்றிட்டான். ஒரு டிக்கெட் ஒரு ஆள் 2 ஆளா எத்தனை பேர் ஏமாற்றிக்கிட்டே இருக்கான். மேலும் 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 போய் பணத்தை போய் கொடுத்துக்கிட்டே இருக்கல. என்ன காரணம்? அப்படி நிறைய பணம் இருந்துச்சுன்னா எங்களை மாதிரி ஆள்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. அந்த சமூக சேவைலாம் செஞ்சுட்டு கிடக்குங்க. 4 பேருக்கு உதவியாவது செய்ய முடியும். தயவு செய்து மக்களை இப்படி ஏமாற வேண்டாம். என்னோட கருத்தை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கு நான் சொல்வது உண்மையா பொய்யாங்கிறது நீங்களே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். பார்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பான முறையில் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு செய்யுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வட்டி மேலே தான் ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் பேங்க்லேயே போடலாம். மாதத்துக்கு குறைவான வட்டியாக இருந்தாலும் என்ன செய்யலாம், அது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், சேஃப்டியாக இருக்கும். வட்டி வாங்க வேண்டாம், வட்டி கொடுக்கவும் வேண்டாம். அது பெரும் பாவத்தில் கொண்டு போய் விடும். ரொம்ப நன்றி.